உணவு குறித்து விழிப்புணர்வு வளர்ந்துள்ளதா குறைந்துள்ளதான்னு தான் கேள்விங்க. என் சகோதரி வந்தாங்க, வந்த உடனே ஒன்று சொன்னாங்க, வீட்டில் உணவு கொடுக்கிறவங்களை நம்ம அன்னபூரணி அப்படின்னு தானே சொல்கிறோன்னு சொன்னாங்க. சகோதரி, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலீங்க. இது ஈசன் படி இழந்த இதிகாச காலம் இல்லைங்க, ரேசன் படி இழக்கிற 2 கட்ட காலத்தில் இருக்கிறோம். இது நாயன்மார் காலம் இல்லை, கம்ப்யூட்டர் காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அன்னபூர்ணின்னு எல்லாம் பேர் கிடையாதுங்க. என்ன பேர் தெரியுமா? ஜொமோட்டோ, ஸ்விக்கி அப்படின்னு எல்லாம் பேர் மாறி போச்சு. அன்னபூர்ணிகளே கிடையாது வீட்டில். என்ன சொல்றீங்க? அடுத்து ஒரு கடவுளா அம்பாளை வர வைக்கிறதுக்கும் கூட ஒரு பாட்டு பாடி, நானும் பாடிடுவேங்க. நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, சாந்தாமணி பாட்டுலகத்துக்கே பாடாமல் இருந்து ஒரு சேவை செய்கிறாங்கன்னு. எனக்கு பாடுறதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நடுவர் அவர்களே. நான் வகுப்புலெல்லாம் பாட்டு பாடி பாடி தான் எடுப்பேன். வகுப்பில் தேவாரம் திருவாசகம் பாடி பாடி தான் வகுப்பு எடுப்பேன். இப்படி பாடி பாடி வகுப்பு எடுத்துட்டு இருந்த ஒரு நாள் வகுப்புக்குள்ளே வந்தது என் மாணவன் சொன்னான், டீச்சர் உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர், உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர், உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர்னா. அதனால தான் நான் பாட்டு உலகத்துக்கே என்னால் எந்த ஒரு தொந்தரவு நான் கொடுக்கறது இல்லைங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, சாமியை கூப்பிடுறக்கும் கூட கூழ் குடிக்கிறக்கு அத்தாடி மாரியம்மா அப்படின்னு பாடி கூப்பிட்டா கடவுள் வருவாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அன்பு சகோதரி, இன்னைக்கு பாடி பாடி எல்லாம் கூழ் குடினா குடிக்க மாட்டாங்க, கூகுள் சொன்னா குடிப்பாங்க. நாம சொன்னா கூழ் குடிக்க மாட்டாங்க. கூழ் உடம்புக்கு நல்லது, கூழ் குடி. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் காலையில எந்திரிச்சதையும் பழைய சோறை தான் ஆகாரமா சாப்பிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கேட்காது. கூகுள் கூழ் குடினா குடிப்பாங்க. இதை மாறி கிடக்குது. நீங்க அழகா நம்மாழ்வார சொல்லிட்டு போனீங்க. இன்னைக்கு நம்மாழ்வார் இயற்கை விவசாயி. நம்மாழ்வார் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு. நம்மாழ்வார் கிட்ட வெளிநாட்டுக்காரர் கேள்வி கேட்டாங்க, விவசாயத்திலேயே உங்களுக்கு பிடித்த பொருள் என்னன்னு கேட்டாங்க. அப்ப நம்மாழ்வார் சொன்னாரு, மண்ணுத. அவன் கேட்டா, யூ மீன் சாயில்? எஸ் சாயில். ஒய் கேட்டா, அதுக்கு நம்மாழ்வார் சொன்னாரு, நீங்க மண்ணுக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் மக்க செய்யும், ஆனா விதைய போட்டா மட்டும் முளைக்க செய்யும், அதனாலதான் அந்த மண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது நம்மாழ்வார் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த மண்ணு நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக்னால மலடாகி போயிருக்குதுங்க. அதுல விளையிற அந்த விளை பொருளை சாப்பிட்டதனோட விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு காலகட்டத்தில் பாரதி பாடுனா 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாரதி பாடின மண்ணுல மக்கள் தொகை 80 கோடி ஆயிடுச்சு. அரசாங்கம் பார்த்தது, ஐயோ இப்படியே மக்கள் தொகை பெருகி போயிட்டு இருந்ததுன்னா புதைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, நிக்க வச்சு தானே புதைக்கணும், என்ன செய்யறது? அப்ப குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத கையில் எடுத்தது அரசாங்கம். அதுல என்ன இதுங்கன்னா, ஆசிரியர்கள் தான். அன்னைக்கு ஆசிரியர்கள் தான் சிரமப்படுறோம், இன்னைக்கும் ஆசிரியர்கள் தான் சிரமப்படுறோம், எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர்களுக்கு என்ன வேலை தெரியுங்களா? வீடு வீடா போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க, அவங்க ஆள் பிடிச்சி கொடுக்கணும். இது நடந்துட்டு இருந்ததுங்க. இதுல நான் எங்க அம்மா பேசுறத காதார கேட்டிருக்கிறேன். எல்லாம் ஓடுவாங்க, ஆசிரியர் வர்றாங்கனாலே ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. இதுல எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்க, மாயவன் கொடுத்தது புள்ள பேரு, மாயவன் கொடுத்தது அதை இவங்க வேண்டாம் வேண்டான்னு தடுக்கிறாங்க அப்படின்னு எங்க அம்மா பேசியே நான் கேட்டிருக்கிறேன். ஆசிரியர் வந்தா எல்லாம் ஓடுவாங்க. பார்த்தாங்க, சரி எப்படியாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும், என்ன செய்யலாம்? உயரமா இருக்கிற தண்ணி தொட்டியிலெல்லாம் எழுதி வச்சாங்க. ஒரு முக்கோணத்தை போட்டு ஒரு ஆண் பெண், 2 பெண் குழந்தை ஆண் குழந்தை 4 பேரோட படத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எழுதி வச்சாங்க. ஒன்றும் வேலை ஆகல. தெருவோர இருக்கிற மரங்கள் எல்லாம் எழுதி வச்சாங்க. கடைசிக்கு பயன்படுத்துகிற கழிவறையிலையும் வரைஞ்சி வச்சாங்க. ஒன்றும் ஆகல. தென்னை மரத்தில் எழுதி வச்சாங்க. தென்னை மரம் 2க்கு மேலே காய்க்க மாட்டேங்குதுங்க. தென்னை மரம் கேட்டுச்சு, 2க்கு மேலே காய்க்கல. ஆனால் மக்கள் கேட்கல. அப்படி இருந்து இந்த மண்ணில் நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம இன்னைக்கு கருத்தரித்தல் மையத்தை நாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு டெஸ்ட் பேபி கலாச்சாரத்துக்குள்ள இந்த மண் போய் கொண்டு இருக்குதுன்னா என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல விழிப்புணர்வு இல்லைங்கிறதாங்க காரணம். நான் ஒன்று சகோதரியை பார்த்து கேட்குறேன்,
அப்படி விழிப்புணர்வு வந்திருந்துச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு வளர்ந்ததுன்னா, அன்னைக்கு ஊருக்கு ஒரு மருத்துவமனை தாங்க இருந்துச்சு. ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருந்துச்சு. இன்னைக்கு தெருவுக்கு தெரு 2 மருத்துவமனை வந்திருக்குதே. அப்ப எங்க உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு வீடுகள்ல சமைக்கிறதே இல்லைங்க, சமைக்கிறதே இல்லை. ஒரு கால சகோதரி சொன்ன மாதிரி அப்படியே அந்த அன்பை கலந்து அப்படியே உணவு சமைக்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க. இருந்ததுங்க ஒரு காலத்துல. 3 வேளையும் பெண்கள் அடுப்பு நெருப்புல அக்னி தவம் செய்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் குக் பண்றது இல்ல, புக் பண்ணி சாப்பிட்டுறாங்க. கணவன் ஆபீஸ்ல இருந்து வர்றாரு, வந்தவர் கேட்டாரம்மா பசிக்குதுமா, என்ன செஞ்சிருக்கிறேன்? அந்த அம்மா ஐயோ நான் ஒண்ணுமே செய்யலைங்க, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த அம்மா செஞ்சுட்டு இருக்குது. ஐயோ நான் பிஸியா இருந்தேனுங்க, சமைக்காம விட்டுட்டேங்க. சரிம்மா நான் கடையிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இருங்க இருங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க. இவர் நினைச்சாரு ஓ ஏதோ உப்புமா கலரி போடுவாளாட்டு இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, போய் புடவையை மாத்திட்டு வந்து ஏனுங்க வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போலான்னு சொல்லி இன்னைக்கு சமையல் கட்டுக்கு மூடு விழா பண்ணி வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோமே. எங்க வந்து உணவு பற்றிய விழிப்புணர்வு வந்திருக்குதுன்னு நான் கேட்கிறேன். பெண்கள்லாம் சமைக்கிறத நிறுத்திட்டு பட்டி மண்டபத்துல பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, நீங்க என்ன வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க உணவு தாங்க நம்முடைய பண்பு நலன்களையும் தீர்மானிக்கும். நீங்க ஒரு காலகட்டத்தில் பாருங்க, உணவு கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டைய உணவு தீர்த்து வைக்குங்க. கண்டிப்பா காலையில சண்டை போடுவோம், கோபத்துல ஒரு அறை விட்டுருவாரு, விட்டுட்டு ஆபீஸ் போயிருவாரு. இந்த மனுஷனுக்கு சோறே ஆக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருப்போம். அவரும் போய் என்ன செய்வாரு, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. அச்சோ என்ன சொன்னா ஒரு வார்த்தைக்கு நம்ம போய் கை நீட்டிட்டோமே. அவருக்கும் ஆபீஸ்ல வேலையோடாது, மத்தியானம் வரைக்கும் இறுகிய மனசோடையே இருப்போம். நாங்களும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலுமே அப்படியே சாயந்தரம் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் மனுஷ இலகும் பாருங்க. அடாடா அந்த மனுஷ பசிதாங்காத மனுஷ ஏதோ ஒண்ணு சரி ஆக்கி வைப்போம். அவருக்கும் அங்க மனுஷ இலகு. சரி எப்படியா அவளை போய் இன்னைக்கு சமாதானம் பண்ணிடலாம், ஒரு அல்வாவையோ ஒரு மல்லிகை பூவையோ வாங்கிட்டு அந்த மனுஷன் வீட்டுக்கு வருவார். இங்க நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாப்பாட்டை செஞ்சு வச்சு வந்ததையும் அந்த மனுஷனுக்கு போடணும்னு நாங்க ரெடியா இருப்போம். ஆனாலும் எங்களுக்குள்ள அந்த ஈகோ கொஞ்சம் இருக்கு. வருவாரு, யார் முதல்ல பேசுறது, யார் முதல்ல பேசுறது. அவர் அல்வாவையும் பூவையும் கொடுக்கணும்னு நினைப்பாரு, நானும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னு நினைப்போம். ஆனாலும் ஏதோ தடுக்கு. கடைசியில ஒரு வழியா ஆக்கி வச்சிருக்குது வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். நடுவர் அவர்களே, அவருக்கு பிடிச்சி வச்ச உணவை சமைச்சு வச்சிருக்கிறோம். ஓடி வந்து அந்த மனுஷன் சாப்பிட்டு அன்னைக்கு உணவு ஊடலையும் கூட தீர்த்து வச்சுதுங்க. இன்னைக்கு அது கிடையாது. ஏன்னா நிறைய ஹோட்டல் வந்தாச்சு, சண்டை வருதா போறாங்க, அவகிட்ட என்ன போய் வாங்கி சாப்பிடுறது. அந்த ஆள் நல்ல வயிறு முட்டை கடையில சாப்பிட்டு வர்றாரு, இந்த அம்மா ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுது. புரிதல் இல்ல. இன்னைக்கு விவாகரத்து கேட்டு நடுவர் அவர்களே, நீதிமன்றங்களிலே 65% வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு சொன்னா, உணவு அன்னைக்கு ஒரு பரிமாற்றத்தை தந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த உணவு முறை இல்லாம போயிருக்குது இல்லைங்க. இன்னொன்னு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்முடைய குணநலன்களை தீர்மானிக்குங்க. நீங்க இந்த சொரக்காய்க்கு உப்பில்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க பழமொழி கிராமங்கள்ல, அது சாதாரணமா சொல்லலீங்க. நீங்க சொரக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடம்புல அந்த உப்பெல்லாம் சொரக்காய் எடுத்துரு. நீங்க இன்னைக்கு அதையெல்லாம் செஞ்சு வச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை சாப்பிட்றதே பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவுகளை தான் விரும்பிட்டு இருக்கிறாங்களே ஒழிய இயற்கையான உணவுகளை சாப்பிட்றது இல்லைங்க. ஆக உணவு சாப்பிடுகிற உணவு நமக்கு பண்பு நலனை தீர்மானிக்க ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க. இப்படி சொல்லி முடிச்சிடங்க நடுவர் அவர்களே. நீங்க உணவுல பல வகை சொன்னீங்க. இன்னைக்கு மாமிச உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு குணநலம் இருக்குது, இயற்கையான மரக்கறிகளை சாப்பிட்றதுக்கு குணநலம் வேறையா இருக்குதுங்க. நீங்க ஒரு சினிமாவில் பாருங்க, ஒரு வில்லனை காட்டும் போதும் கூட எடுத்ததையும் அவன் முன்னாண்ட உரிச்ச கோழி முட்டை ஆளும் வாழும் வச்சு அவன் அத்தனையும் சாப்பிட்டு என்னமோ உடல் பலசாலியா இருக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் காட்டுறாங்க. ஆனா உணவு, மென்மையான உணவு, இயற்கையான உணவு நம்முடைய நல் இயல்புகளை தீர்மானிக்குதுன்னு சொன்னா அது பற்றிய விழிப்புணர்வு இன்று மக்களிடையே இல்லை என்ற ஆதங்கத்தை பதிவு செய்து வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உணவு என்பது நாம் உயிரோடு இருப்பதற்கு தேவையல்ல, நாம் உயிர்ப்போடு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் நம்மளுடைய உணவு என்பது. சார் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பயமாக இருக்குது நம்மளுக்கு. அன்னைக்கு ஒருத்தர் டிவியில் கண்ணம்மா சீரியல் போயிட்டு இருந்திருக்கு. அங்கிட்ட அவங்க வீட்டம்மா தோசையை சுட்டு அங்கேருந்து ஃப்ளையிங் ஸ்காட் மாதிரி பறந்து பறந்து பறக்கும் தட்டு மாதிரி தட்டு சமையல் கட்டுலேருந்து தட்டுக்கு வருது தோசை. இவனும் கண்ணம்மாவை பார்த்து சாப்பிட்டே இருந்திருக்கிறான். என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, பார்சலை பிரிச்சுட்டு பேப்பரை தூக்கி தட்டில் போட்டுருச்சு. இந்த பிரகஸ்பதி பேப்பரையும் சட்னியை தொட்டுன்ட்டான். அவன் சொல்லியிருக்கான்,
இன்னைக்கு தாண்டி நீ சுட்ட தோசை உண்மையாலுமே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருந்திருக்குன்னு. அட பாவி, அது உண்மையாலுமே பேப்பர்ரா அப்படின்னா பரவாயில்ல, இது அதை விட நல்லாத்தான் இருக்குன்னு பேப்பரை தின்றுருக்காங்க. இது சாப்பிட்ற பக்கம் நடந்தது. சமைக்கிற பக்கம் இன்னும் ஹைலைட்டு. கண்ணம்மா பேக் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே போச்சுன்னு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். கண்ணம்மா நடந்தாலே செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அம்மா கண்ணம்மாவை பார்த்துட்டே பஜ்ஜி போட்டிருக்கு, வாழைக்காய் எடுத்து. இவர் வீட்டுக்காரர் பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுருந்துருக்கிறார். செல்ஃபோனை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுருச்சு. அது பட்டாருன்னு வெடிச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, குறிப்பாக கொரோனா வந்ததுக்கு பிறகு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சமைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் ஆழ்ந்து யோசிச்சு உண்மையாலுமே இது நம்மளுக்கு நல்லது பண்ணுமான்னு யோசிச்சு தான் சாப்பிட்றோம். உண்மையா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு கொரோனா வந்து அப்படியே மாற்றிடுச்சு நம்மளை. நடுவர்களே அவங்க சொன்னாங்க என்னன்னா, எங்களுடைய இப்போ இருக்க உணவெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப கலப்படம் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியர்களுடைய பழக்கமே என்னன்னா, எதெல்லாம் சிறந்த உணவுகளோ அதெல்லாம் நம்மளுடைய உணவு கலாச்சாரத்துக்குள்ளே எடுத்துக்குவோம். இன்னைக்கு உதாரணத்துக்கு கூழ்னு சொல்கிறோம். அதாவது ராகியில் செய்யக்கூடிய கூழ். ராகி என்பது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஆப்பிரிக்காவினுடைய துணை கண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் இங்கே இந்தியாவில் நிறைய யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. உண்மையாலுமே இந்த ராகியினுடைய உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா, ராகி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதை புரிஞ்சுக்கிட்டது யாருன்னா, உணவை பற்றி விழிப்புணர்வு அதிகமாக வந்ததால் தான் நம்மளுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜருக்கு உணவெல்லாம் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறான். அவன் பரிந்துரை பண்ணுறது ராகி. இன்னைக்கு நம்ம அந்த ராகிக்கூழ இன்னைக்கும் குடிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் ராகிக்கூழ் குடிக்காமலாம் இல்லை, உணவை பற்றி விழிப்புணர்வு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதுக்கு அடுத்து அல்வா. இந்த அல்வா பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன வந்துனியா அல்வா கொடுக்குறாருன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அப்படித்தான், ஏன்னா பயமாக இருக்குது, பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படித்தான் ஒருத்தன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா மிகப்பெரிய பேச்சாளர், பேசியே வீடு கட்டினார் அப்படின்னார். எப்படி? அவர் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல் பூரா அவர் பேசி தான் கொண்டு வந்தார். எப்படி? ஒன்றும் இல்லை, ராணியை கொண்டு போய் ரூட்டுக்கு மத்தியில் நிப்பாட்டுவார், லாரிக்கு சென்டரில் நின்று பேசுவார், கல்லா எரிவாங்க கொண்டு வந்து வீடை கட்டிடுவார் அப்படின்னு. ஏன்னா அப்படி இருக்காங்க. நீங்கள் தான் அப்படி இருந்துடாதீங்க பயந்து. ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்குது. இந்த அல்வாவை எங்கிருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, முகலாயர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. முகலாயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அல்வாவை பரிமாறுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. நான் உலகத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் அல்வா அதே பேரில் இருக்குங்க. அதில் என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விசேஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆப்கானிஸ்தானில் துக்க நிகழ்வுக்கு அல்வாவை கொடுக்குறாங்க. இங்கே அங்கிட்டு ஆப்பிரிக்கா துணைக்கண்டத்துக்கு போனீங்கன்னா சந்தோஷத்துக்கு அல்வா கொடுக்குறாங்க. நம்ம ஊருக்குன்னு அல்வா கொடுக்கறதுக்குன்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லை? அது மாதிரி இந்த மாதிரி இந்த அல்வாவை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கன்னா, அதுக்கு நம்ம அல்வானே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. திருநெல்வேலி அல்வா தான் ஃபேமஸ். இந்த உணவு கலாச்சாரத்தில் உணர்வை பற்றி விழிப்புணர்வுடைய உச்சகட்டமே திருநெல்வேலி அல்வா தான். திருநெல்வேலி அல்வாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வயிற்று போக்கு இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு ஸ்பூன் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டோன்னா கபக்கு நின்றோம். இது எங்கே போய் படிச்சோம்னா கேட்கக்கூடாது. உண்மையாமே அதை ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜமீன்தார் ராஜஸ்தான்லேருந்து ஒரு பரம்பரையை கூப்பிட்டு வர்றார் தன்னுடைய சமைக்கிறதுக்காகவே. அப்படி சமைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த அந்த ராஜஸ்தானி மக்கள் ஒரு உணவை செய்கிறாங்க. அது எதுக்கு செஞ்சாங்கன்னா, அந்த சொக்கம்பட்டி ஜமீனுக்கு அந்த குதிரை மேலே அவ்வளோ பிரியம். அந்த குதிரைக்கு செஞ்ச உணவு தான் இந்த அல்வா. அப்புறம் ஜமீன்தாருடைய அந்த வம்சாவெல்லாம் முடிஞ்சு போக கடைசியில் இந்த அல்வாவை எங்கே போய் விற்கிறதுன்னு தெரியல. இருட்டு கடைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஏன் இருட்டு கடைன்னு கண்டுபிடிச்சான் அப்படின்னா, அப்போ லைட்டு கடையாவது குண்டு பல்ப்பு மாட்டி வச்சாங்க. இன்ன வரைக்கும் உலகத்தில் நம்பர் 1 இருக்கிறது திருநெல்வேலி அல்வா தான். ஏன் அப்படின்னா, இன்ன வரைக்கும் உலகத்தில் அந்த மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. உணவை பற்றி விழிப்புணர்வு இன்றளவு நம்ம இருக்கங்காட்டி தான் இதை இன்னைக்கு நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு இந்த உணவை பற்றி விழிப்புணர்வு இருக்கான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். நீங்கள் ரீசெண்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. என்னன்னா, குழந்தைகிட்டலாம் நீங்கள் பேசவே முடியாதுங்க. நம்மளை விட அதிக விழிப்புணர்வு இருக்கும் யாருன்னா குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி குழந்தையெல்லாம் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு எங்கள் அண்ணன் பையனை குழந்தைய காணோம். எங்கடா குழந்தைய காணோன்னு கோயிலே தேடுறாங்க. மணி அடித்தா என்ன சவுண்டு வரும்? டிங்கு டிங்குன்னு சவுண்டு வரும். அந்த கோயிலில் போய் மணி அடிக்கிறாங்க, உய் உய் இப்படியே சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா, அந்த பெரிய மணிக்குள்ள ஒரு இது தொங்கும் இல்லைங்க, அந்த உள்ளே இருக்கிறது, அதை பிடிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. மணி அடிக்க போனால் இவன் உய்யின்னு கத்துறான்.
இப்படி இருக்கவனுக்கு போய் எங்கே போய் நம்ம இவன்ட்டெல்லாம் எப்படி விழிப்புணர்வு ஊட்டுறதுன்னு பார்த்தா அவன் உண்மையுமே அதிகமாக விழிப்புணர்வோடு இருக்கான். அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய அந்த உணவு, அந்த சாக்லேட்லேருந்து அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய இதெல்லாம் அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி என்ன சாப்பாடு, பாதி என்ன ஃப்ரூட்ஸ். இதுலேயே நம்மளுக்கு தெரியுது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு முதற்கொண்டு நாம் விழிப்புணர்வோடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த உணவை பற்றி விழிப்புணர்வு எங்கே தொடங்கும்னா தனி மனிதனுடைய உணவில் தான் விழிப்புணர்வு தொடங்க முடியும். ஒரு சமூகத்துக்கே நீங்கள் வந்து விழிப்புணர்வு கொண்டு வர முடியாது. சார் என் உடம்புக்கு தெரியும் எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு. இன்னைக்கு அத்தனை பேருமே ஹோட்டலுக்குள்ளே போன உடனே சரி, சமையல் கட்டில் உட்காந்து சாப்பிடும்போது சரி, எனக்கு இது ஒத்துக்காதுப்பா வேண்டான்னு தள்ளி வைக்கிறோம். உதாரணத்துக்கு அன்னைக்கு ஐயா வந்து நானும் ஐயா வந்து கோயம்புத்தூரில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். ஐயா வந்து ஒரு சரியான பசி ஐயா. அப்போ வந்து இட்லியை வாங்கி சாப்பிட்றாரு. அந்த இட்லி ஒரு வாய் எடுத்து எப்படி ஒரு 11 தடவை மென்றிருப்பார். நீங்கள் உடனே கேட்கக்கூடாது, ஏன் அவர் வாயை நீ பார்த்துட்டு இருந்தே அவர் கொடுக்கலையான்னு கேட்காதீங்க. என்னன்னா 11 தடவை மென்று கிட்டத்தட்ட அப்படி சாப்பிட்றாரு. இதுதான் ஒரு மனிதனுடைய விழிப்புணர்வு என்பது. நம்மளும் அப்படி தான் சாப்பிடணும். அதுக்கு நான் அந்த எதிர்க்கட்சி வந்து சொல்லுவாங்க, ஒரு உணவை வந்து 32 தடவை கடிக்கணும். ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன முடியுமா, டங்கு 1, டங்கு 2, டங்கு 3 என்னவா முடியும்? விழிப்புணர்வு என்பது அந்தந்த இடத்துல தனி மனிதனுக்கு வரும்பொழுது தான் விழிப்புணர்வு உச்சகட்டம் பெறும். அதனுடைய அடையாளம் தான் இத்தனை பேரும் ஒரு உணவை பற்றி விழிப்புணர்வாக இங்கு கூடியிருக்கிறோம். உணவை பற்றி விழிப்புணர்வு கொரோனாவுக்கு அப்புறம் மிகவும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி ஒரு நல்ல தலைப்பு. உணவு பற்றிய விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறதா, அதுதான் முக்கியம். இருந்ததா இல்லையா இல்லை. ஔவையார் காலத்தில் ஔவையார்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே 300 ஸ்வீட் இருந்தது. கிருஷ்ணதேவராயர்ன்றாரு. ஏதோ கிருஷ்ணதேவராயர் ஔவையாருக்கு கசின் பிரதர் மாதிரி. அதாவது ஏதாவது ஒன்று விடுறது. பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு உலகம் ஃபுல்லாக சொல்கிறோம். இவர் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் சொல்கிறானா, ஒரு பரோட்டா சாப்பிட்டுட்டு கடுமையாக உழைக்கணும். எதுக்கு சாப்பிட்ணும், எதுக்கு உழைக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது. சக்கரை மலை எல்லாம் ஒரு கதை நல்லா சொன்னார். சார் ஒன்று சிந்திக்கணும் சார். ஒரு உணவு பொருள் 5 ரூபா விலை, பலன்னு சேஷையில் தரான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றான். விலையே 5 ரூபா. பார்க்க பளபளப்பாக இருக்குது. சீல்டு சேஷை, ஃபாரின் மெஷினில் அடிச்சு வந்திருக்கு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்க வேணாம் சார் அது நல்லது இல்லைன்னு. ஏன்னா சேஷை விலையே 4 ரூபா இருக்கும், அவனோட மார்க்கெட்டிங் 2 ரூபா இருக்கும். என்னது இது? இன்றைக்கி ஏன் இந்த விழிப்புணர்வு? காலையில் பேரணி போனீங்க, அது மட்டும் யோசிச்சு பாருங்கள் சார். நம்ம கவர்மெண்ட்டு மக்கள் எது அதிலெல்லாம் மோசமாயின்னு போகிறாங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் விழிப்புணர்வு வாரம் கொண்டாடுவான். பார்த்துக்கிறீங்களா? ஊழல் விழிப்புணர்வு வாரம். அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. சாலை விதிகளை காக்கும் வாரம். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும் தாய்ப்பால் வாரம். ஏன்னா யாரும் கொடுக்கறதே இல்லை. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த உணவு பற்றிய இதில் நாசமாக போகிறோன்றதுக்காக தான் உணவு விழிப்புணர்வு பேரணி. அதுதான் உண்மை. விழிப்புணர்வு பேரணி நடத்துனதே அதுக்கு தான் சார். வெறி கொண்டு அலையிறான் சார். இன்றைக்கி ஒன்று உங்களுக்கு தரல, அதனால் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை காமராஜரை பற்றி நான் பேச போனேன். 120வது காமராஜர் பிறந்தநாள் விழா. கரெக்டாக 4:30 மணிக்கு என்னை பேச கூப்பிட்டாங்க. அப்போவே நினச்சேன் ராவு காலத்தில் ஆரம்பிக்கிறமேன்னு. பேச ஆரம்பித்து நல்லா கேட்டாங்க சார். 10-15 நிமிஷம் நல்லா கேட்டாங்க. காமராஜரை பற்றி நானும் நல்லா பேசினேன், அவங்களும் நல்லா கேட்டாங்க. திடீர்னு ஜன்னலெல்லாம் திறந்து ஒரு வாசனை வந்தது சார். பஜ்ஜி போடுறான் வெளில. இதே மாதிரி தான் கிரவுண்டு. பஜ்ஜி வாசனை முடிஞ்சிச்சு சார். அடுத்த 10 நிமிஷத்தில் யாரையும் காணோம். எல்லாம் பஜ்ஜிக்கு போயிட்டான். காமராஜரை விட்டான். முன் வரிசையில் ஒரு 3 பேர் என்னையே ஊத்து பார்க்குறான். என்ன முடிவு சொல்கிற நீ பொண்ணு? எனக்கு வாசனையில் எனக்கும் நம்மளும் கொஞ்சம் காமராஜரை நிற்க வச்சுட்டு வெளில போயிட்டு வரலாமான்னு. இதில் ரொம்ப மோசம் என்னென்னா, வாசனை அந்த மாதிரி ரொம்ப மோசம் என்னென்னா, அமைப்பாளர் என்னை விட ஒரு படி மோசம்.
என் மூஞ்சி மாறுறதை பார்த்துட்டு எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி என்ன பண்ணிட்டாரு, ஓடி வந்து மைக்கை வந்து ஐயா பேசி கொண்டு இருக்கும்போது யாரும் வெளியே பஜ்ஜிக்கு போகாதீர்கள், அனைவரும் வந்து உட்கு, அதாவது நம்மளை அவமானப்படுத்துறது. அனைவரும் வந்து உள்ளே என்ன அவமானப்படுத்தலை, காமராஜரை அது தெரியல, உள்ளே வாங்க எல்லாரும் உள்ளே வாருங்கள், அவரவர் இருக்கையே பஜ்ஜி வழங்கப்படும்ட்டான். அப்படி உட்காந்து அவன் அங்கேயே பார்த்துன்னு வரான் சார். ஒரு பையன் 10 பிளேட் எடுத்துன்னு வரான், அடிதடி சகராரு. அப்புறம் நான் நினச்சேன், கட்சியில் நான் வந்து என்ன நினச்சேன், ராகு காலத்தை விட காமராஜர் ஜெயிப்பாருன்னு நினச்சேன். ராகு காலம் தான் ஜெயிச்சது. அதாவது உணவுனா வெறியாக சுற்றுறோம் சார், அது குறையணும். அந்த விழிப்புணர்வு இன்னும் நமக்கு வரல. சில பேர் பார்த்தீங்க சார், ஒன்றே ஒன்று, இந்த புத்தர் 8 பேருண்மை சொன்னாராம். உணவு பற்றி எனக்கு தெரிஞ்ச 4 பேருண்மைன்னா தெரியுமா? எது விழிப்புணர்வு தெரியுமா? எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இந்த 4 தெரிஞ்சால் போதும். எப்போ சாப்பிடணும், எப்போ வேணாலும் சாப்பிட்லான்றோம், அதுதான் தப்பு. சில பேர் கிரைண்டர் மாதிரி அரைச்சிக்கினே இருப்பான் வாயில். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இன்றைக்கி கூட இருக்குது, நம்மளே நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறோம் சார். சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணம் 7:30-9 விடிய காலையில் 7 மணிக்கு போகிறோம், டிஃபன் போடுறாங்க. சாதாரணமாக நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவோம், காலை பகல் இரவு. கல்யாணத்துக்கு போட்டால் மட்டும் ஏன் சிஸ்டம் மாறுதுன்னு எனக்கு தெரியல. காலையில் 7 மணிக்கு போய் பொங்கல் பூரி வடை இப்போல்லாம் ஊத்தப்பம் எல்லாம் போடுறான், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு சார் தாலி கட்டுற நேரத்தில் டக்குன்னு திருப்பியும் போயிடுறான். ஒரு காலத்தில் கல்யாணத்தில் எப்படி சாப்பாடு இருந்ததுன்னா, இந்த 50 வயசு ஆனவங்களுக்கு தெரியும், பந்தி போட்டுட்டு எல்லா ஐட்டமும் போட்டுட்டு அங்கேருந்து பொண்ணு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வருவானுங்க, வந்து நம்மக்கிட்ட வந்து சார் சாப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடலேன்னு சில சொந்தக்கார கோச்சின்னு போயிருப்பான், என்கிட்ட நேராக வந்து கூப்பிடலேன்னு. ஆனால் இப்போ எப்படின்னே தெரியல சார், அவனுங்க டைனிங் ஹால்லேயே உழவு பிரிவை வச்சுருக்கானுங்க. இலை போட்ட உடனே இன்னும் தாலியாக கட்டில் ஓடி போயிடுறான் சாப்பாட்டுக்கு. அசிங்கமாக இருக்குது. முன்ன ஒரு பந்தி முடிஞ்ச பிறகு அடுத்த பந்தி, இப்போ அப்படி கிடையாது சார். முதல் பந்தி நடக்குது, பின்னால் 2 பேர் நிற்கிறான். சாப்பாட்டு மேலே என்ன வெறி பாருங்க, 2 பேர் நிற்கிறான். அதில் ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான், கூச்சமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாம்பார் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு சாதம் வாங்கி ரசம் சாப்பிடலான்னு போது இவன் ஆர்டர் சொல்கிறான், சாருக்கு மோர் அப்படின்னா. நான் இல்லைங்க ரசம் அப்படின்னேன். ஓ ரசமும் சாப்பிடுவியா நீ? அதுக்கு பின்னால் இருக்கிறவன் சொல்கிறான், அவன் பின்னால் இருக்கிறவன் சொல்கிறான், இது வேலைக்கு ஆகாது, வேற ஆள் பாருன்றான். ஏன்னா நான் ரசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெறி கொண்டு அலையிறான் சார். இதெல்லாம் நிறுத்தணும். இதெல்லாம் நிறுத்தினா தான் உண்மையிலேயே சார், அதாவது டைமுக்கு சாப்பிட்ணுன்ற நினைக்கிறதே தப்பு. எப்போ சாப்பிடணும் தெரியுமா? பசி எடுத்து சாப்பிடணும். காலை உணவை தவிர்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சார்? பிரேக்ஃபாஸ்ட்டுன்றான். நான் சொல்கிறது எல்லாம் வந்து உணவை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, காலையில் சாப்பிட்றதே இல்லை. எங்கள் அக்கா பையன் எம்ஏ இப்போ எம்டெக் படிச்சுட்டு இப்போ எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறான். நைட்டெல்லாம் அவனுக்கு சாப்பிட கொடுக்குறானுங்க, நைட் ஷிஃப்ட்டு நைட்டெல்லாம் சாப்பிட கொடுக்குறானுங்க. காலையில் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டான். 10 வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டம், உடம்பு பாழாக போயிடும். அது பேரே பிரேக்ஃபாஸ்ட்டு. நைட்டெல்லாம் விரதம் இருக்கிறத முறிக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. டிஃபன் சாப்பிடாமல் காலையில் எத்தனை பேர் இருக்காங்க? அநியாயம், அக்கிரமம். எப்போ சாப்பிட்ணும், எப்போ வேணாலும் சார் அவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். எல்லாம் அதில் சங்க காலத்தில் சொல்லியிருக்குன்னு, சங்க காலத்தில் தான் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி யாராவது கேட்குறோமா? 45 நிமிஷம் குளித்து முடிச்சுட்டு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். யாராவது அந்த மாதிரி செய்கிறோமா? இல்லை சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு தான் குளிக்கணும், யாராவது அந்த மாதிரி செய்கிறோமா? ஒன்றும் இல்லை. இட்லியை பற்றி எல்லாரும் பேசிட்டோம். இட்லியை விடுங்க சார், ஒரு நல்ல டிஃபனே கிடைக்க மாட்டேது வீட்டில். இந்த நாகரிக கருமதத்தில் எல்லாத்தையும் தொலைச்சி அன்றைக்கி பார்க்குறேன். என் ஒய்ஃபு டெய்லி, எங்கள் அம்மா காலத்துலேருந்து அப்படி தானே, காலையில் ஒரு 2 தோசையோ இட்லியோ பொங்கலோ போட்டால் 1 மணி வரையும் நம்ம ஓட்டலாம், பசி எடுக்காது. காலையில் பார்க்குறேன் ஒய்ஃபு சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சா. என்ன கிண்ணம் வைக்கிறேன்னு அப்படின்னு உள்ளே போனான். ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துன்னு வந்தான், கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி ஏதோ ஜல்லி மாதிரி கொடன்னு கொட்டினான். என்னது இது? என்ன கிளாக்ஸ் அப்படின்னா? கிளாக்ஸ் இது என்னது அப்படின்னா? அதான் டிஃபன். இதில் கலோரி அதிகம், +2 ஃபெயிலு.
ஏதோ டைட்டிஷியன் மாதிரி கலோரி அதிகம். நம்ம யாருக்குமே கலோரின்னா என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் சொல்லுவோம் கலோரி அதிகம் அப்படின்னா. சார் அதை சாப்பிட்டு எப்படி சார், அதை பார்க்கும்போதே எனக்கு பிபி ஏறுது. என்ன இதுதான் இனிமேல் டிஃபன், என்னால் அதெல்லாம் பண்ணி நிற்க முடியாதுண்ணா. யோசிக்கிறேன், வெளில போய் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். திடீர்னு கேள்வி கேட்டா, பால் ஊற்றவாண்ணா. யாருக்குன்னு இதுக்கு தான் பால் ஊற்றி சாப்பிடுங்க அப்புறம் இஷ்டம்னு. சார் திரும்பி பார்க்குறேன், என் நாய் என்னையே பார்த்து நிற்குது. ஏன்னா அது சாப்பிட்றதும் சின்ன கிண்ணம், அது பிரேக்ஃபாஸ்ட்டும் ஜல்லி. நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டான்னா நம்மளுக்கு என்ன போடுவாங்கன்னு. ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம், அக்கிரமம். உணவு எது விழிப்புணர்வு தெரியுமா? உணவை 3 வேளையும் சூடாக சமைத்து சாப்பிடணும். சுட வச்சு சாப்பிடக்கூடாது. அந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சவனை பார்த்தோன்னா அக்கிரமம் சார். காலையில் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளக்கத்தெல்லாம் எடுத்து டேபிளில் வைக்கிறான், செலக்ட் பண்ணிக்கங்கன்றா. அதாவது நம்ம எது செலக்ட் பண்ணமோ அன்றைக்கி அதை சுட வச்சு குத்துருவாப்புல. இதெல்லாம் உருப்படுறதா? ஒன்றும் பண்ண முடியாது, அது பழக்கம் ஆயிடுச்சு. அதாவது வீட்டில் உணவு ஒரு காலத்தில்ங்க உண்மையிலேயே விழிப்புணர்வு இருந்த காலம் அந்த காலம். இப்போ இல்லை, அதான் பிரச்சனையே, குறைந்து விட்டது. அதான் ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு காலத்தில் ஹோட்டலே கிடையாதுங்க. ஒரு ஊர் இருந்ததுன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்கும், சில ஊரில் அதுவும் இருக்காது. அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும், அவ்வளோதான். இப்போது தடிக்க விழுந்தா ஹோட்டல் சார். ஹோட்டலுக்கு போனால் என்னமோ ஓசியில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ கும்பல், எல்லாமே ஹோட்டலில் ஆயிடுச்சு. அந்த உணவுடைய தரம் எதை பற்றி கவலை இல்லை. எவனாவது ஒருத்தன் காசு வருதுன்னு இந்த ஹோட்டலுக்கு போட்டு வேறு லெவல் அப்படின்னு போட்டு விட்டுறான். அது போய் சாப்பிட்டா உண்மையிலே வேறு லெவல், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஹோட்டலுக்கு ஜாஸ்தியாக போச்சு சார், ஹோட்டல் ஜாஸ்தியாக போச்சு, தரம் கம்மியாக போச்சு. அதை பற்றி கவலை இல்லை. என் ஒய்ஃப் அன்றைக்கி தரதுன்னு எடுத்துன்னு போகிறா, இன்றைக்கி சமைக்கல ஹோட்டலுக்கு வாங்கினேன். பார்த்தா அங்கே உள்ள ஒரே கும்பல். என் ஒய்ஃப் அங்கே வந்து சொல்கிறா, அங்கே இருக்கிற லேடிஸை பார்த்து வீட்டில் ஒத்தையும் சமைக்க மாட்டா போலகுது அப்படின்றா. இவ தான் நம்மளை கூட்டிகிட்டு போனது. ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் உண்மையிலே விழிப்புணர்வு சின்ன வயசுலலாம், அதாவது அம்மாவோட அருமை எப்போ தெரியும்னு தான் தெரியும். சின்ன வயசில் எங்கள் அம்மா சார் டெய்லி கீரை ஒன்று வைப்பாங்க, அதை சாப்பிடலாம், அவ்வளோ திட்டுவாங்க, சாப்பிட்டு எழுந்துருன்னு. கீரை உடம்புக்கு நல்லது, எல்லாம் போயிடுச்சு. இப்போது யார் வீட்டில் கீரை ஆக்கிறதில்ல. எனக்கே கீரை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ஒய்ஃபு கிட்ட கேட்கறதுக்கு பயமாக இருக்குது. கேட்டால் யார் ஆயிடுது, ஆஞ்சி கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு போங்கன்றா. கீரை ஆசையாக போயிடுச்சு, எல்லாம் மாறி போச்சு. எப்படி சாப்பிட வேண்டும் மாறி போச்சு சார். கீழே உட்காந்து சாப்பிடணும் சார், அதுதான் உண்மையான பயிற்சி. ஆனால் எத்தனை பேர் கீழே உட்காந்து சாப்பிட்றோம்? கிடையாது. இங்கே கிருஷ்ண வீட்டியை பற்றி பேசுகிறாரு, அந்த மாதிரியே ஜிம்முக்கு போய் ஒல்லி ஆயிடுச்சு. இவனுங்க அந்த இட்லியை மோசமாக்கி குஷ்பு இட்லின்னு வச்சு உயிர் எடுக்கிறானுங்க. 150 வகையில் பரோட்டா மட்டும் இருக்குது, அவ்வளவும் நாசம். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்துடுச்சு சார். காம்போன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் சார், மட்டன் பிரியாணி. அது வாங்கினீங்கன்னா 5 பீஸு சிக்கன் 65 ஃப்ரீ, ஒரு 500 மில்லி கோகோ கோலா ஃப்ரீ. தொடர்ந்து 3 வாரம் சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஃப்ரீ. நீங்கள் எத்தனை பேர் செய்தி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி காம்போ சாப்பிட்டு அட்டாக் வந்து செத்துருக்காங்க. ஆனால் இந்த விழிப்புணர்வு இன்னும் குறைந்து விட்டது என்பது தான் உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கிறது. எல்லா இடத்திலுமே சார் உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு கான்செப்டே போயிடுச்சு. நின்று சாப்பிட்றது, இந்த பஃபேன்னு ஒன்று ஆரம்பித்தா பாருங்க, உண்மையிலேயே வந்து ரொம்ப அதே யூரோப் நாகரிகம்னா அவங்க வேறு, நம்மளுக்கு அது வராது. ஆயிரம் இருக்கட்டும் சார், உட்காந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்றது வருமா? இந்த பஃபேவை போட்டு உயிர் எடுத்து அது என்னமோ தெரியல சார். அந்த பிளேட்டே பிங்கம் பிளேட்டே 1.25 கிலோக்குது. அதை கையில் வச்சுன்னு க்யூவில் நிற்கும் போது வேற எங்கேயோ க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது க்யூ ஒன்று வராது, விட்டுட்டு போகவும் மனசு வராது. ஏன்னா 500 ரூபாய்க்கு மொய் எழுதியிருக்கோம். சரின்னு நின்று நிதானமாக சாப்பிட்டுட்டே போகலான்னு பார்த்தா நகராது. அப்படியே எட்டி பார்த்தா நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவன் அப்போ தான் குலோப் ஜாமுன் 2 எடுத்து போடுவான். அது பார்க்கும்போது நமக்கு பக்குன்னு இருக்கும், டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போயிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 2 ரூபா போடுறேன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆளுங்களுக்கு சாப்பிடவும் தெரியாதுங்க. எவனாவது ஒருத்தன் அந்த பொஃபேலேருந்து சாப்பாடெல்லாம் தட்டில் எடுத்துன்னு வந்து வச்சு திரும்பும் போது பாருங்களேன் வாந்தி வரும். அவியல் நடுவில் குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துன்னு வருவானுங்க. இவனுக்கெல்லாம் இது தேவையில்லை. இதில் என்ன கஷ்டம்னா, இப்போ பொஃபே சிஸ்டம் கல்யாணத்துலேயும் வந்துடுச்சு சார். நம்ம வீட்டு கல்யாணங்கள் இல்லையே, அன்றைக்கி போகிறேன் எங்கள் சொந்தக்காரன் கல்யாணம் பொஃபே வச்சுட்டான். என் ஒய்ஃபு தெளிவாக சொல்லிட்டான், புடவை புதுசு, நானும் பையனும் உட்காந்துக்கிறோம், நீங்கள் போய் வாங்கினுவாங்கன்னு. வேணான்னு சொன்னாலும் கேட்க முடியாது, ஏன்னா மொய் எழுதியிருக்கோம். க்யூவில் நின்று பெரிய தட்டு எடுத்து போய் ஒரு தட்டை வாங்கி ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ரவுண்டு போய் இன்னொரு தட்டை வாங்கி வந்து பையனை கொடுத்துட்டு 3ஆவது ரவுண்டுக்கு எனக்கு நிற்கிறேன். அந்த பரிமாறம் சொல்கிறான், தட்டா நீயே சாப்பிடு, பின்னால் வரவங்களுக்கு வழி விட்டியான்றான்.
அதாவது விழிப்புணர்வு எங்கெங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அரசாங்கமே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த விழாக்களை செய்கிறது. ஆகவே மென்று முழுங்கி சாப்பிடணும். யாராவது மென்று முழுங்குறோமா? இல்லை. சில பேர் சாப்பிடுவோம். அதில் நிறைய பேர் தத்துவம் சொல்லுவான். சாப்பிடும்போதே சைட் டிஷ் நிறைய சாப்பிட்டே வச்சுக்க கரெக்டாகிடும். அவர் ஃபாரினில் படித்தவர். அதனால் உணவை விழிப்புணர்வுடன் உண்ணுவோம். நல்லா சாப்பிட்றது முக்கியம் இல்லை சார், நல்லதாக சாப்பிட்றது முக்கியம். நன்றி, வணக்கம். நண்பர் மோகன சுந்தரம் ரொம்ப ரசிக்கும்படியாக பேசினார். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே மயக்கம் வரும்படியாக பேசினார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. ஒரு முதல் செய்தி, இல்லை யாராவது புறப்படணும்னா புறப்படுறவங்களாம் புறப்பட்டுருக்காங்க, மிச்சம் இருக்கவங்களுக்கு பேசலாம். யார் யார் புறப்படணும்னு நினைக்கிறீங்களோ புறப்பட்டுருங்க, மற்றவங்களுக்கு பேசினா போகிறோம். கல்யாண வீட்டில் சார் ஒரு 20 ஐட்டம் போடுறாங்க, 15 ஐட்டம் போடுறாங்க. 20-15 ஐட்டம் ஒரு மனுஷன் திங்க முடியுமா? உடம்புக்கு நல்லதா? இது ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா. டேய், கல்யாண வீட்டில் 7-8 ஐட்டம் போட்டால் எல்லாமே உனக்குன்னு அர்த்தம் இல்லைடான்னார். அவங்க 7-8 ஐட்டம் பரிமாறுறாங்கன்னா எல்லாமே உனக்குன்னு அர்த்தம் இல்லை. வெவ்வேறு ருசி உடைய பல பேர் வருவாங்க, எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக 7-8 ஐட்டம் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதில் எது உனக்கு சூட் ஆகுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எந்திரி. இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். 10 ஐட்டம் வைக்கிறாங்கன்னா 10மே நமக்கு இல்லை. அதில் நமக்கு உரியது எதுவோ அதை மட்டும் சாப்பிட்றதுக்கு நம்ம பழகணும். இந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் விழிப்புணர்வுன்னு பேர். கல்யாண வீட்டில் போனால் 12 ஐட்டம் வைக்கிறாங்க, 12 நான் சாப்பிடணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. வைக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்லலாம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடாதீங்க, சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறுங்க. அப்பதான் வீணாக்காம வேண்டாம் அப்படிங்கிறத வேண்டாம்னு சொல்ல முடியும். அதனால எந்த திருமண வீட்லையுமே இலை போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பரிமாறுங்க. நீங்க எது சாப்பிடக்கூடாதோ அதை வேண்டாம்னு சொல்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. உணவை வீணாக்காதீங்க. ஒன்று. இன்னொன்று, எல்லா காலத்திலையுமே நாம் ரொம்ப நல்லா இருந்தோம், ஒரு காலத்தில் நம்முடைய பெரியவங்கள்லாம் சௌரியமாக இருந்தாங்க, இதெல்லாம் உண்மை இல்லைங்க. நான் அகநானூறு அப்படிங்கிற ஒரு இலக்கியத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறதுக்கு ஒரு வரி சொல்லட்டுமா? வெயில் காலத்தில் எறும்பு புற்றுக்குள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற எறும்புகள் சேகரித்த அரிசியை எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள். அகநானூர்ல இருக்கு. அகநானூறு தமிழோட பழைய இலக்கியம். வெயில் காலத்தில் எறும்பு புற்றுக்குள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற எறும்புகள் சேகரித்த அரிசியை எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள். அப்ப எப்பவுமே நாம வளமா இருந்தோம்னு இல்லை, நாம ஏழையாவும் இருந்திருக்கிறோம். இந்த நாட்டில் அரிசி எறும்பு புத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டுருக்கிறான். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அப்போ உணவை வீணாக்க கூடாது. எந்த வகையிலும் உணவை வீணாக்காமல் சாப்பிட்றதுக்கு நாம பழகணும். இன்னொன்னு, வேடிக்கையா பேசினா கூட மோகன சுந்தரம் 4 அளவுகோல் சொன்னாரு. எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். சாப்பிட உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னா. இங்க பரோட்டாவை பத்தி கூட பேச்சு வந்தது. இந்தியாவிலேயே அதிகமா பரோட்டா சாப்பிடுற ஊர் எது தெரியுங்களா? விருதுநகர். இந்தியாவிலேயே அதிகமா மைதா மாவு விற்பனையாகி பரோட்டா சாப்பிடுற ஊர் எதுன்னு கேட்டா விருதுநகர். கடினமா உழைக்கிற மக்கள் வயிறு நிரம்பணுங்கிறதுக்காக சாப்பிடுறாங்க. யாருக்கும் ஒன்றும் பரோட்டா மேல வெறுப்புன்னு அர்த்தம் கிடையாது. அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல், அதை சிவராமன் எழுதுறாரு, உடம்பில் சர்க்கரை நோயை தூண்டுவதற்கான வலிமை உடையது. இந்தியாவில் முன்ன சர்க்கரை நோய் கிடையாது, ஆனா இந்தியாவில் இப்ப பலருக்கு சர்க்கரை நோய் அதிகமாயிருக்கு. அதுக்கு காரணம் நாம உண்ணுகிற அந்த மைதா மாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல். அது சர்க்கரை நோயை கூட்டக்கூடிய வலிமை உடையது. அதனால அதை தவிர்ப்பதற்கு குறைச்சமா சாப்பிடுங்க. எப்பாவது ஒரு ஆசை இருக்கு, ஒரு தடவை பரோட்டா சாப்பிட்டா தப்பு கிடையாது. அதை ரெகுலர் ஃபுட்டா ஆக்காதீங்க, ரொட்டீன் ஃபுட்டா ஆக்காதீங்க அப்படின்னு மருத்துவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள்.
இதெல்லாம் தான் விழிப்புணர்வு அப்படின்னு பேரு. உங்களுக்கு வருத்தமோ கோபமோ இருக்கும்போது தயவு செய்து சாப்பிடாதீங்க. மனசுல ஒரு கோபம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, அப்ப யாரோ சாப்பிட சொல்றாங்க, சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? நீங்க வயிற்றுல ஒரு உணவு போட்டா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆசிட், ஒரு அமிலம் சுரக்கணும். சோவியத் ரஷ்யாவில் பாவ்லாவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் நிபுணர், மருத்துவ நிபுணர், அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு, சாப்பிடும்போது கோபம் வந்துட்டா, இந்த உணவு உள்ள இருக்கும்போது கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உணவு அப்படியே ஒரு கட்டியா மாறிடுது. அது ஆசிடால ஜெரிக்க முடியாது, அது நெடுநேரம் குடல்ல அப்படியே தங்கி விஷமா மாறுது. 3 விஷயம். பயம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, பயம் வந்தா சாப்பிடக்கூடாது. கோபம் வந்தா சாப்பிடக்கூடாது. இந்த பயம், கோபம், வருத்தம் போன்றவை இருக்கும்போது சாப்பிட்டா சாப்பிட்ட உணவு ஜெரிக்காது. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா நம்ம பெரியவங்க நீ எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு முறையை சொன்னாங்க. தம்பி சொன்னாரு, நான் 11 தடவை சமைச்சு சாப்பிடணும்னு. நான் ஒரு நூல்லேருந்து படிச்சதை சொன்னா நீங்க என்ன நம்ப கூட மாட்டீங்க. ஒரு துண்டு வாயில போட்டா 32 தடவை கடிக்கணுமா. ஒரு துண்டு தோசையை வாயில போட்டோம்னா 32 தடவை கடிக்கணுமா. ஏன்? நமக்கு 32 பல்லு இருக்குது, அதனால 32 தடவை சமைச்சிட்டு சாப்பிடுங்க, அந்த உணவு உங்களுக்கு அமிர்தமா மாறும் அப்படிங்கிறாங்க. நான் இதை இங்கிலீஷ்ல கொஞ்சம் வேடிக்கையா எழுதினேன். என்ன? வாயில சலைவா ஊறும்படியா சாப்பிட்டா அலைவா இருக்கலாம் லைஃப்ல, அதனால சலைவா ஊறும்படியா சாப்பிட்டா அலைவா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களுடைய கண்டுபிடிப்பு. எச்சல் எப்ப ஊறும்? திரும்பி 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 சமைச்சு சாப்பிடும் போது நிறைய எச்சல் ஊறும். எச்சல் ஊறினா அது விஷமா இருந்தா கூட அதை மாத்திரும். நம்முடைய எச்சிலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. அதனாலதான் சமைச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. மன்னிச்சுக்கங்க, சில பேர் போஸ்ட் பாக்ஸ்ல தபால் போடுற மாதிரி போடுறான் சார். போஸ்ட் பாக்ஸ்ல தபால் போடுற மாதிரி லபக்குன்னு அப்படியே போடுறான், டபக்கு நீங்க அப்படியே வாங்கிக்கிறான். இதுக்கு 32 அடி குடலே தேவையில்லை ராஜா. பேசாம இங்க ஒரு ஓட்டையை போட்டு அதுலயே வச்சு அதுலயே வெளியே எடுத்துடலாம். இதுக்கு எதுக்கு அனாவசியமா ஒரு வாயி, இதுக்கு இவ்வளவு பெரிய குடல்? இதெல்லாம் டிராவல் பண்ணி உள்ள போகும்போது தான் ப்ராசஸிங் ஆகுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வடை உளுந்து நம்ம பொரிக்கிறோம் இல்ல, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எண்ணெயோட இருக்கிற பொருளை டைஜஸ்ட் பண்ற பகுதி வேற, எண்ணெய் இல்லாம இருக்கிற பகுதியை டைஜஸ்ட் பண்ற இடம் வேற குடல்ல. நீங்க உளுந்து வடை சாப்பிட்டாச்சுன்னா குடல் கஷ்டப்படும். இதை வெறும் உளுந்துன்னு ப்ராசஸ் பண்றதா, இதுக்கு உள்ள இருக்கிற எண்ணெயை கணக்கு பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் பண்றதா, இல்ல சில கவர்மெண்ட் ஆபீஸ்ல படிக்காமையே ஃபைலை பாஸ் பண்ற மாதிரி அப்படியே பாஸ் பண்ணி அனுப்பிச்சுடுறதா, நம்ம குடலுக்கே ஒரு பெரிய திகைப்பு வரும். அது சரியா டைஜஸ்ட் பண்ண முடியாம கஷ்டப்படும். ஒரு வடமொழி சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறான், ஒருத்தனை மடையனாக்கணும்னு ஆசைப்பட்டா தினம் 21 வடை 7 நாள் கொடு, எவ்வளவு பெரிய அறிவாளியும் முட்டாளாக்கிடலாம்னு எழுதியிருக்கிறான். இதுக்கு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப அறிவாளியா ஒருத்தர் இருக்கிறானா அவனை மடையனாக்கணுமா, 21 வடை 7 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லு, எவ்வளவு பெரிய அறிவாளியும் மடையனாயிடுவான் அப்படின்னு எழுதியிருக்கிறான். இப்போ இதெல்லாம் காரண காரியத்தோட நம்ம யோசிக்கணும். நான் உணவை சாப்பிடாதீங்கன்னு சொல்றது உணவு திருவிழால வேலை இல்லை. எவ்வளவு சாப்பிடணும், எப்படி ரசிச்சு சாப்பிடணும், எப்படி அனுபவிச்சு சாப்பிடணும், இதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவிக்கணும். அதை எடுத்து ஒரு துண்டா இருந்தா கூட ரசிச்சு அனுபவிச்சு சாப்பிடணும். இன்னொன்னு பாருங்க, நம்ம உடல் நலம் எவ்வளவு, யார் சொன்னா ஆஸ்பத்திரி இவ்வளவு வளர்ந்தாச்சு, தெருவுக்கு 2 ஆஸ்பத்திரி வந்தாச்சு, புதுசு புதுசா மருந்து வந்தாச்சு, இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம மக்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போற செய்தி ஆச்சரியமான செய்தி. நம்ம உடம்புல 80% தண்ணீர் தான் இருக்கு. யார் உடம்பை எடுத்துக்கிட்டாலும் ரத்தத்துல 80% தண்ணீர் தான் இருக்கு. நல்ல தண்ணீர் அருந்தாததால் தான் மனிதனுக்கு அதிக நோய் வருகிறது. தெளிவான மழை நீரை பிடித்து வைத்து நல்ல நீரை மட்டுமே அருந்துவது என்ற பழக்கத்தை மக்கள் ஏற்படுத்தினால் மக்களுக்கு இருக்கிற நோயில் 70% நோய்களை நீக்கிவிட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல தண்ணி தான் சாப்பிடணும். நல்ல தண்ணி சாப்பிடணும்னு சொல்லல, நல்ல தண்ணி சாப்பிடணும். ஏன்னா நல்ல தண்ணீர்ல இருந்து தான் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பாங்க. மழை நீர் இருக்கு பாத்தீங்களா, மழை நீர்ல இருந்து தான் ஆயுர்வேத மருந்துகளை தயாரிப்பாங்க. அப்போ மழை நீரை சேகரித்து சாப்பிடுகிற பழக்கம் வந்தா பெருவாரியான நோய்களை ஜெயிச்சுடலாம், நோய் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயபெட்டிக் அவேர்னஸ், அதாவது சர்க்கரை வியாதிக்கு விழிப்புணர்வு நடத்துறாங்க பாருங்க. இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு? சிறுதானியம் சாப்பிடுங்க, வரகு சாப்பிடுங்க. நான் கூட கேள்விப்பட்டேன், வரகுன்னா பெருங்குடி. நீங்க அந்த குலம் இல்ல,
கொங்கு மண்ணில் ஒரு பழக்கம் இருக்கு, வரகு உண்ணா பெருங்குடின்னு ஒரு ஒரு குலம் இருக்கு. இது அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய மரபில் இருக்கு. அதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அலர்ஜின்னு ஒன்று இருக்கு. ஒரு சில உணவு தான் ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சில உணவு எல்லாருக்கும் ஒத்துக்காது. நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், அதை எவ்வளவு பேர் யோசிக்க முடியுமா யோசிங்க. ஒருவருக்கு அமிர்தம் இன்னொருவருக்கு விஷம், ஒருவருக்கு அமிர்தம் இன்னொருவருக்கு விஷம், ஒருவருக்கு விஷம் இன்னொருவருக்கு அமுதம். மனித இனத்தோட படைப்பு ஆச்சரியமானது. எல்லாருக்கும் எல்லாம் ஒத்துக்கும்னு இல்லை. சில சக்கரை வியாதிக்காரங்க சொல்லுவாங்க, அவன் 8 இட்லி திங்கறான் ஒன்றும் பண்ணல, நான் 3 இட்லி திங்கறேன் எனக்கு சக்கரை ஏறி போகுது. நீ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சார்? சில பேருக்கு உடலுடைய அமைப்பு என்ன சாப்பிட்டாலும் அதை ஒன்றா கன்வெர்ட் பண்ணும், அவங்க அதை பார்த்து சாப்பிடணும். இது நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுறார் பாருங்க. மருந்து என வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். உனக்கு எது ஒத்துக்குது எது ஒத்துக்கல அதை பாரு, ஒத்துக்கிறத சாப்பிடு, ஒத்துக்காத விட்டுடு, உனக்கு நோய் கிடையாது அப்படிங்கிறார். இதை கண்டுபிடிக்கணும். எது எனக்கு ஒத்துக்கல, எந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலைன்னு கண்டுபிடிக்கணும். நாம அதோட நிறுத்திடணும். இதை நாம செய்யறது இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நான் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கிறேன், உடம்பை இழைக்கணும் அப்படின்ன உடனே எனக்கு ஒருத்தர் யோசனை சொன்னார், ஓட்ஸ் சாப்பிடுங்க, ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னார். நாம உடனே யாராவது ஒருத்தர் சொன்னா அந்த வேள்வியாவே அதை ஆரம்பிச்சிருவோம். காலையில் நான் ஓட்ஸ் சாப்பிட்டேன், மத்தியானத்துலையும் ஓட்ஸ் சாப்பிட்டேன், ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டேன். அப்புறம் நடந்தது என்னன்னு நான் சொல்ல முடியாது. என்ன எந்நேரமுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய அவசியம். அது ஓட்ஸ் இல்லைங்க, ஓட்டுன்னு ஓட்டுற ஓட்ஸா மாறிடுச்சு. எங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் சொல்றேன். அவர் கேட்டாரு, நீ இவ்வளவு படிச்சவன் தானே, என்னோட வயசுல ரொம்ப பெரியவர் அவர், எங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணவர், நீ படிச்சவன் தானே, இங்கிலீஷ்காரன் ஓட்ஸ் தின்னான்னு நீயும் ஓட்ஸ் திம்பியா? ஒவ்வொருத்தருக்கும் மரபு அணுன்னு ஒன்று இருக்கு, ஜீன்னு ஒன்று இருக்கு. இந்த ஜீன் என்ன பண்ணும்னு கேட்டா, நீ உன்னை சாப்பிட்டா நீ சாப்பிடுற பொருளை எடுத்து வச்சுக்கோ, அதுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ப்ளூ பிரிண்ட் தான் ஏற்கனவே நம்ம இதை சாப்பிட்டோமா சாப்பிடலையா அப்படின்னு ஒரு கம்பேர் பண்றதுக்கு ஒரு பகுதி இருக்கு. அதோட ஒப்பிட்டு பார்க்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட பழக்கம் உண்டு அப்படின்னா வச்சுக்கோ, இல்லையா நம்மளது இல்லைன்னு வெளியே தள்ளிடும். உன் ப்ளூ பிரிண்ட் ஓட்ஸை ஒத்துக்கல, ஏன்னா உங்க தாத்தா சாப்பிடல, உங்க அப்பா சாப்பிடல, 7 தலைமுறையா சாப்பிடல, நீ மட்டும் அதை சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காது, விட்டு தொலை அப்படின்னார். விட்டு தொலைச்சேன், உடம்பு நல்லாச்சு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுங்களா? ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எவனாவது சொன்னா நம்புறோம்? கிடையாது. நமக்கு அது ஒத்துக்குமா இல்லையான்னு இருக்கு. நம்ம ஜெனட்டிக்கலி நம்ம என்ன மரபணுல வர்றோமோ அதை பொறுத்து இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான செய்தி தெரியுமா? ஒரு மனுஷன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா அவன் பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து ஒரு 50 மைல் ரேடியஸுக்கு உள்ள இருக்கிற உணவை சாப்பிடணும். அவன் பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து ஒரு 50 மைல் ரேடியஸ்ல இருக்கிற உணவை சாப்பிட்டா பெருவாரியா அவனுக்கு நோயே வராது. ஏன்னா அந்த மண்ணுல விளையிற உணவு, அந்த உணவு அவனுக்கு ஒத்ததாக இருக்கும். இப்படி உணவை பத்தி நூற்றுக்கணக்கான குறிப்பு, நூற்றுக்கணக்கான செய்திகள் இந்த உலகத்துல அடங்கி இருக்கு. எனவே உணவு அப்படிங்கிறதுல ருச்சிக்கு சாப்பிடுறோம், பசிக்கு சாப்பிடலாம், கொஞ்சம் ருச்சிக்கு சாப்பிடலாம். ஆனா விழிப்புணர்வு என்பது ஒன்னொன்னுலயும் இருக்கணும். நம்ம இந்த பொருள் சாப்பிடுறோமே, இது நம்ம உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பத்திய ஒரு அவேர்னஸ். இப்போ உணவு திருவிழா இது, இதுல நல்ல நீங்க ருச்சியா சாப்பிடுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லல, அதை நாங்க மறுக்கல. ஆனா சாப்பிடுற உணவு நமக்கு ஒத்துக்குதா இல்லையா? இது நீண்ட நாள் சாப்பிடலாமா? இதை காலையில சாப்பிடலாமா, மத்தியானம் சாப்பிடலாமா? சில பொருளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம பெரியவங்க தயிரும் கீரையும் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்? மலத்தை கட்டுவது தயிர், மலத்தை வெளியே தள்ளுவது கீரை. இது ரெண்டும் எதிரெதிராக உள்ள போச்சுன்னா தயிர் சாப்பிடும் போது கீரை சாப்பிட மாட்டாங்க. ரெண்டும் ஒன்னா உள்ள போனா குடல் சிக்கலாகும். இந்த உணவை வெளியே தள்ளுறதா, உணவை உள்ள வச்சுக்கிறதா அப்படின்னு அதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்றோம். அப்போ எதோட எதை சேர்த்து சாப்பிடணும், எதோட எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப கஷ்டப்படாம நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும்னா 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை ஒரு நாளில் விரதம் இருக்கணுங்கிறான். இது பாசிபிளா? பாசிபிள். இப்ப நைட்டு நீங்க 7 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா 7 மணியோட உங்க சாப்பாட்டை நிறுத்திட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில 7 மணிக்கு நீங்க காப்பியோ டீயோ சாப்பிட்டா கூட 12 மணி நேரம் கேப் இருக்கு. வேற ஒண்ணுமே வேணாம். இரவு உணவை மட்டும் ஒழுங்குபடுத்தி கொண்டு இரவு 7 மணிக்குள்ள நான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டாச்சுன்னா மறுநாள் 7 மணிக்கு மேல 8, 8:30 மணிக்கு காலையில சாப்பிடுற பழக்கம் வந்தா 13 மணி நேரம் 14 மணி நேரம் நாம ஃபாஸ்டிங் விரதம் இருந்த தன்மையை பெற்று விடுகிறோம் டெய்லியே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்ற தொடங்கினால் உடல் நலம் அக்கறை உடையதாக, மிகப்பெரிய மாற்றம் உடையதாக மாறுவதற்கு வழி உண்டு. எனவே
கொஞ்சம் நல்ல செய்திகளை படிங்க. மருத்துவர் சிவராமன் ரொம்ப அருமையாக பல செய்திகள் சொல்லி இருக்கிறாரு. யூடியூப்ல கேளுங்க. உணவு பற்றிய நிறைய நல்ல செய்திகள் இருக்கு. அதில் பின்பற்றக்கூடியதை நீங்கள் பின்பற்றுங்க. எங்களுடைய பணிவான விண்ணப்பம், மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, நேரத்தில் சாப்பிடுங்க, எப்போ அவசியமோ அப்போ மட்டும் சாப்பிடுங்க. பாருங்களேன், இப்போ சாப்பிடலாமா கொஞ்சம் தள்ளி சாப்பிடலாமான்னு ஒரு டைலமா வந்துட்டாலே அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு தான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தள்ளி சாப்பிடலாமான்னு தோணிட்டாலே நாம் அப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த டைஜின்னு ஒரு மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் சாப்பிட போவான், பார்த்துருக்கீங்களா? எந்த எரும மாடாவது டைஜின் மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டேவா புல்லுமைய போகுது? இல்லை இல்லை. இப்போ செரிக்காம போனாலும் சாப்பிட்றதுக்கு மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட போலாமான்னு யோசிச்சா எவ்வளோ பெரிய தவறு அது. எனவே மனிதன் தனக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்தி விழிப்புணர்வோடு இருந்தால் இன்னும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ற காரணத்தால் மக்கள் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற எங்கள் அக்கறையை வெளிப்படுத்துவதற்காக விழிப்புணர்வு இன்னும் வளர வேண்டும் என்பதை என்னுடைய தீர்ப்பாக சொல்லி இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி.